Internal and external diameter of a hollow hemispherical shell are 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into a solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாலோ ஹெமிஸ்பேரிக்கல் ஷெல் இருக்குது. அதுக்கு வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொன்னால் அதே ஷேப்பில் உள்ளே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம உள்ளேயும் ஒன்று இப்படி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னால் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மெல்ட் பண்ணி சிலிண்டர் ஷேப்பில் இதை ரீகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிலிண்டருக்கு நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட்டு ஹாலோ ஹெமிஸ்பியர் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து சிலிண்டர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மால் d/2ன்னு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டர் 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6/2ன்னு போட்டோம்னா நமக்கு 3ன்னு கிடச்சிரும். அப்போ ஸ்மால் ஆர் வந்து 3 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கேபிட்டல் d/2ன்னு போட்டுக்கலாம். கேபிட்டல் டி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 10/2 பார்த்திங்கன்னா நமக்கு 5ன்னு கிடச்சிரும். அப்போ கேபிட்டல் ஆர் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சிலிண்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர் பார்த்திங்கன்னா d/2. அப்போ 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 14/2 பார்த்திங்கன்னா நமக்கு 7 கிடைக்கும். இப்போ ஆர் வந்து 7 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷெல்லை மெல்ட் பண்ணி தான் இந்த சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வராங்க. அதனால் இதோடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் equal to volume of cylinder. இப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். 2/3 பை. நார்மலாக ஹெமிஸ்பியர் பார்த்திங்கன்னா 2/3 பை ஆர் கியூப் வரும். இது ஹாலோ அப்படின்றதுனால நமக்கு கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் வரும். அதனால் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு வரும். ஸோ இதில் ரெண்டு சைடும் நமக்கு பை இருக்கிறதுனால நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2/3 கேபிட்டல் ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு 5 இருக்குது. ஸோ 5 கியூப் போட்டுக்கலாம். மைனஸ் ஸ்மால் ஆர் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இப்போ 3 கியூப் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு 7 இருக்குது. இப்போ 7 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்னு எழுதிக்கலாம். இப்போ 2/3 அப்படியே வச்சுக்கலாம். 5 கியூப்னா 125 நமக்கு தெரியும். 3 கியூப்னா 27. இங்கே வந்து 7 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2/3 இன்ட்டு 125லேருந்து 27 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோன்னா இது வந்து 15 ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா 11 இருக்கும். இங்கே 8, இங்கே 98 கிடைக்குது. இன்ட்டு 98 ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்னால் 49 இன்ட்டு ஹெச்ன்னு வந்துடும். நமக்கு என்ன வேணும், ஹெச் தான் வேணும். அதனால் இந்த 49 நான் இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். இப்போ 2 இன்ட்டு 98 பை 3 இன்ட்டு 49ன்னு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 49ல் வந்து 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு 98 கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 4/3ன்னு கிடைக்குது. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 4/3ன்னு வருது. இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 1 டைம் 3 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் 1 வரும். இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். இது வந்து 3 3s are 9 நமக்கு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சதுனால 0 சேர்த்துக்கிறேன். திரும்பியும் 3 இப்படியே தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ 1.33ன்னு கிடைக்குது. ஹெச் ஈக்குவல் டு 1.33 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. Therefore, height of the cylinder is 1.33 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம்.